எஸ்பிஐ கிளர்க் ஸ்ட்ராட்டஜி போயிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கோர் கார்டு பாருங்கள். இது வந்து இந்த வருஷம் RRBPO 2024 எழுதின எக்ஸாமுடைய ஸ்கோர் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய இங்கிலீஷும் என்னோடய ஜியோ ரொம்பலாம் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். பட் நான் இந்த ரெண்டுமே ரீசனிங் அண்டு குவான்ஸ் வந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்கோர் இருக்குது. ஓகேவா? தென் இது பார்த்தீங்கன்னா RRBPO 2022 எழுதுனது 23 கிளியர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் ரீசனிங் குவான்ஸ் பாருங்கள். பட் என்னோடய ஜிஏ அண்ட் இங்கிலீஷ் வந்து சேம் லெவலில் தான் இருக்குது. பட் இந்த ரெண்டையும் பாருங்கள். ஓகேவா? தென் இது வந்து என்னோடய RRB கிளர்க்கு 2022 எழுதினது. ஸோ அது வந்து நான் எல்லாத்துலேயுமே ஓரளவு அதுலேயுமே பாருங்கள், இந்த ரெண்டு நான் ஏற்றிருப்பேன். இங்கிலீஷ் அதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால அதில் எடுத்துட்டேன். ஸோ அந்த எக்ஸாம் எல்லாமே ஒரு நல்லா பண்ணிட்டேன். இது வந்து என்னுடைய இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம், IBPS கிளர்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய இங்கிலீஷ் ஸ்கோரும் என்னோடய ஜிஎஸ் ஸ்கோரும் பெரிய லெவலில் இல்லவே இல்லை. 16, 15.75. ஆனால் என் ஸ்கோரை பாருங்கள் 93. எப்படி? ரீசனில் 24.5, குவான்ஸில் 36.75. ஓகேவா? ஏன் இதை சொல்கிறேங்கிறத அடுத்து இன்னொன்று பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து என்னோடய IBSPO. ஓகேவா? ஸோ இதுலேயுமே பாருங்கள் என்னோடய ரீசனிங் 21, என் குவான்ஸ் 16.25. ஆக்சுவலாக 16.25ங்கிறது இஸ் நாட் என்ன சொல்கிறேன், அந்த டைமில் கேட்ட எக்ஸாமுக்கு இது டஃப்பான பேப்பர். அதில் 16.25 எடுக்கிறங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறார், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் சிங்கிள் டிஜிட் தான் எடுத்தாங்க, 1, 2, 3 தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அதில் 16.25 எடுக்குங்கிறது நாட் ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் நல்லா ஸ்கோர் ஆகிருக்குது. ஓகேவா? இங்கே ஆனால் என்னோடய ஜிஏ வந்து கூடியிருக்கும். ஏன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஜிஏ படிக்கணும் எனக்கு தெரியும், IBSPO பொறுத்தவரை. ஸோ இது வந்து என்ன தெரியுது, எதுக்காக இதை நான் காமிக்கிறேன்னா, நீங்கள் ஒரு மெயின்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய கெப்பாசிட்டி அண்டு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் என்ன, உங்களுடைய வீக் ஜோன் என்ன, நீங்கள் எதில் ஆவரேஜாக பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் இவ்வளோ ஸ்கோர் நான் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கணும். இப்போ நான் என்னோடய எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து ரீசனிங் குவான்ஸ் என்னோடய டார்கெட் வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டு வச்சு தான் நான் வந்து கிளியர் பண்ணணுன்ட்டு என்னோடய இது இருக்கும். ஏன்னா மற்ற இங்கிலீஷும் எனக்கு வராது, சிஏ வந்து நம்ம கையில் கிடையாது. இங்கிலீஷ் எனக்கு வந்து வராது, என்னால் வந்து சம்டைம் வரும் சம்டைம் வராமல் இருக்கும், அந்த மாதிரி கேட்டகரி நான். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், இங்கிலீஷ் வந்து ஓகே ஒரு 12 to 15 எடுத்தாலே போதும்டா எனக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் இப்போ நான் இந்த வருஷம் SBI கிளர்க்கு நான் அப்ரோச் பண்ணுறேன் மெயின்ஸுக்கு. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி டார்கெட் வைப்பேன் தெரியுமா? அகைன் இங்கிலீஷ் வந்து நான் ஒரு 15 தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு அது சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரும் வராதுன்னு சொல்ல முடியாது என்னால். தென் CA இதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 தான் வைப்பேன். ஏன்னா எப்படி கேட்பான் என்னென்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சம்டைம் ஈஸியாக கேட்பான், சம்டைம் இதாக கேட்பான். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் 15+ வைப்பேன். CA பார்த்தீங்கன்னா 15 to 20 வைப்பேன். ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25 வைப்பேன் டார்கெட்டு. குவான்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு நான் சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பண்ணணும். ஓகேவா? குவான்ஸ் வந்து நான் 30+ வைப்பேன். ஸோ இப்படி தான் நான் டார்கெட் வைப்பேன். ஏன்னா நான் கட் ஆஃப் முன்னாடியே நான் வந்து என் மைண்டில் என்னென்னு நான் ஏற்றி வச்சிட்டேன். என்ன பண்ணிட்டேன், கட் ஆஃப் இந்த வட்டம் SBI கிளர்க்கு 90 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக இது ஆக்சுவலாக வராது, அதுக்காக வந்து 90 வரணுங்கிறதுக்காக இந்த வட்டம் இது வந்து நானாக சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கட் ஆஃப்லாம் பார்த்துட்டு அந்த மேக்ஸிமம் கட் ஆஃபோட ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் வச்சு இதுதான் வரும், இதை நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இது நீ எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லலை, இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து எனக்கு 55 மார்க் வந்துடும். இதில் ஒரு 15+ வந்திருந்தாலும் சம்திங் வந்திருந்தாலும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17 எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகேவா? இதில் இதுலேயும் ஒரு 16, 17 எடுக்கிறேன். இப்போ கூட்டினீங்கன்னா 89 மார்க் வந்துடும். ஸோ நான் வச்சதோட 1 மார்க் தான் கம்மி.
பட் ஆக்சுவலாக வந்து இது ஜஸ்ட் அப்பர் ஆக்ஸாக தான் சொல்கிறேன். பட் எனக்கு இதோடையும் எக்ஸ்ட்ரா மார்க் வரும். இந்த குவான்ஸில் மேபி ஈஸியாக கேட்டானா எக்ஸ்ட்ரா மார்க் வரும் எனக்கு. ஓகேவா? அது மாதிரி இங்கிலீஷ் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வர வாய்ப்பு இருக்குது 20 கிட்ட. ஸோ ஜஸ்ட் இது ஒரு இதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் வச்சதோட 1 மார்க் தான் கம்மி. ஸோ நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நேரம் நான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ எடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பாருங்கள். அதில் மேக்ஸிமம் கட் ஆஃபோட ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்குன்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை மைண்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் ரியல் எக்ஸாம் என்ட்ரு ஆகும்போது இது மைண்டில் இருக்கவே கூடாது. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ரியல் எக்ஸாம் என்ட்ரு ஆகும்போது இவ்வளோ இது உங்கள் மைண்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவான்ஸ் 30 வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் குவான்ஸ் ஓப்பன் ஆகுது. ரொம்ப டஃப்பாக கேட்டான். என் அட்டெம்ப்ட் வந்து 20 தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஆனால் மைண்டில் போய் என்ன பண்ணிடுவீங்க, 30 வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல போய் வெக்ஸ் ஆகி உட்காருவீங்க. நான் வெக்ஸ் ஆக மாட்டேன். ஏன்னா நான் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த இதை நான் வச்சுருப்பேன். ரியல் எக்ஸாம் என்றாகும்போது அங்கே பேப்பர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் என் அட்டெம்ப்ட் இருக்கும். ஸோ 20 நான் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறேன்னா எனக்கு தெரியும் மற்றவங்க 20 கூட போட்டிருக்க மாட்டாங்கன்ட்டு. 12-13 தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா பேப்பர் டஃப்பாக இருக்குது. ஸோ அப்போனா பிரச்சனைனா நான் எய்ம் பண்ணதோட நான் கம்மியாக எடுத்தால் எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த எய்ம் வந்து ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ். மார்க் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ரியல் எக்ஸாம் என்றாகும்போது உங்கள் மைண்டில் அட்டெம்ப்ட் எதுவுமே இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே உங்கள் மைண்டில் ஓடக்கூடாது. ஜஸ்ட் கோ அண்ட் ரைட் த எக்ஸாம், அவ்வளோதான். ஒவ்வொரு செக்ஷன் முடியுதா, அதில் இருக்கிற எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் பார்க்காதீங்க. அப்படியே மறந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் செக்ஷன் அவ்வளோ அப்படி தான் போகணும் நீங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் ஸ்கோர் கார்டெலாம் காமிச்சிக்கிறேன் நான். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோடய இது வந்து இந்த 2 செக்ஷனை வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் அந்த 2 செக்ஷன் நான் எக்ஸ்ட்ராவும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அதை நம்பி தான் நான் போவேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அதுக்காக வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது ஸ்ட்ராங் ஜோனோ அது நல்லாவும் நீங்கள் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதில் 36 மார்க்கு, 50க்கு 36.25, அது என் ஸ்ட்ராங் ஜோனு. ஸோ இதை தான் சொல்ல வரேன். ஸோ உங்கள் ஸ்ட்ராங் ஜோனில் நீங்கள் இன்னும் நல்லா மார்க் எடுக்கிங்கன்னா உங்கள் மார்க் நிறைய பூஸ்ட் ஆகும். கட் ஆஃப் ஈவன் தான் சம்டைம் கையாக வந்தால் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து SBI கிளர்க்கு இப்போ என்ன நம்ம இந்த அப்கமிங் டேஸ் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து போத் இப்போ நீங்கள் 3ஆம் தேதி 1ஆம் தேதி இல்லை எக்ஸாம் போகிறவங்க 1ஆம் தேதி அண்டு 28-27 எக்ஸாம் போகிறவங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் ஒரே டார்கெட் தான். ஓகே, SBI மெயின்ஸ் நீங்கள் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது. பட் நோ ப்ராப்ளம். மொதல் 15 நாளைக்கு நான் கொடுக்க போகிற டார்கெட் வந்து நீங்களும் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். என்னென்னா CA. ஏன்னா அந்த CA வந்து நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக நம்ம நினைக்கிறனால வந்து என்ன நினைக்கிறேன்னா கடைசியத்தில் இதை மட்டும் படித்து ப்ரெஷர் ஆகி உட்காந்து நம்ம டேஸே வேஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து SBIயில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் வந்து எப்போ April 10. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 1 மந்த்துக்கு 4 டேஸ், 1 மந்த்து படிக்க 4 டேஸ். ஸோ நாளிலிருந்து 25ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி. ஓகேவா? 25லேருந்து 28 4 டேஸ் இருக்குதா? ஆல்ரெடி டிசம்பர் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ டிசம்பரை ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். எப்படி இப்போ ரிவிஷன் பண்ணுறது? நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஒரு தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் படித்த சோர்ஸை 1 டைம் ரிவிஸ் பண்ணணும். ஓகேவா? தென் இந்த 4 டேஸில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சொல்கிறேன். அதாவது ஏப்ரல் மார்ச் 9 வர நீங்கள் அதிக டைம் எது கொடுக்க போகிறீங்க? CAக்கு தான் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? அதிக டைம் CAக்கு தான். ஏன்னா அடுத்த 30 நாள் கிட்ட வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷில் இருக்க போகுது. அதுக்கு தான் ஒரு 16-12 நாள் வந்து நான் CAக்குன்னு ஒதுக்க வைக்கிறேன் உங்களை. நீங்கள் இங்கே முடிச்சிட்டிங்கன்னா அங்கே ப்ரெஷர் இல்லாமல் உட்காந்து மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லாட்டி இப்போயே அரைக்குறையாக இருந்துட்டு அப்பயே அரைக்குறையாக இருந்துட்டு CA ஒழுங்கே படிக்காமல் கடைசி வரை CACன்ட்டு மற்ற சப்ஜெக்ட் விட்டுருவீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் படித்த சோர்ஸை 1 டைம் ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த 4 டேஸில். தென் நான் என்ன சொன்னேன், 2 சோர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்
எஸ்கே அதாவது ஸ்மார்ட் கிடாக படிக்கிறீங்கன்னா தண்டர்ஸ்டார்ம் எடுத்து இந்த தண்டர்ஸ்டார்ம் ஸ்மார்ட் கிடாக படிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும் நீங்கள் தண்டர்ஸ்டார்ம் மெயின் சோர்ஸை எதை வச்சுருப்பீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிட்டு தென் தண்டர்ஸ்டார்ம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏசி அண்ட் எஸ்கே படிக்கிறீங்கன்னா ஏசியை ரிவைஸ் பண்ணுங்கள், தென் எஸ்கேவை ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செகண்ட் சோர்ஸ். ஸோ 4 டேஸில் ஃபஸ்ட்டு டிசம்பர் மந்த்தை முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 1 to 4 மார்ச். இதில் என்ன பண்ணணும் நீங்கள் ஜான் மந்த்தை ரிவைஸ் பண்ணிடணும். 2 சோர்ஸ். ஃபஸ்ட்டு சோர்ஸை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 டேஸுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸு, செகண்ட் 2 டேஸுக்கு செகண்ட் சோர்ஸு. ஓகேவா? ரிவைஸ் பண்ணி முடிச்சுருங்க. தென் 5 to 9 சரி 5 to 8. 5 to 8 என்ன பண்ணோம் ஃபிப் மந்த்தை 2 சோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபிப் மந்த் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அரை குறை தான் படித்து முடிச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அந்த 4 டேஸ் வந்து ஒரு சோர்ஸை கிளியராக ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? தென் 9th மார்ச் பட்ஜெட்டை ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நீங்கள் வந்து 9ஆம் தேதி வரை அதிக டைம் இதுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. ஓகே, அதிக டைம் நீங்கள் கொடுக்குறீங்க. இதுக்கு பேரெலாம் என்ன பண்ணணும் நீங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ் இருக்கலாம். ப்ரிலிம்ஸ் இருக்கிறவங்க இந்த 9th மார்ச் வரை, அதாவது உங்களுக்கு 1ஆம் தேதி வரை இருக்குது. 1ஆம் தேதி வரை நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிலிம்ஸ் மார்க் போட்டுக்கிட்டு இதை மட்டும் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் மார்க் போட்டுக்கிட்டு இந்த சிஏ வந்து கவர் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் முடித்தவங்க 22ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் முடித்தவங்க நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ப்ரிலிம்ஸ் முடித்தவங்க ப்ளஸ் 1ஆம் தேதி 27 28ஆம் தேதி முடிக்கிறவங்களும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் 9ஆம் தேதி வரேன்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் மார்க் போடுங்க. ஓகேவா? எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் மார்க், ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் மார்க் போடணும். ஏன் இதை போட சொல்கிறேன்னா டெய்லி 1. ஏன் இதை போட சொன்னால் இதோட லெவல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் டச்லேயே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ரீசனிங் வான்ஸ் இங்கிலீஷ் வந்து டச்லேயே இருந்துக்கிட்டு இருக்கணும். அதை நம்ம விட்டுட்டோன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒன்றுமே பண்ணாமல் விட்டோன்னா 10 நாளுக்கு அப்புறம் வரும்போது பேக்கில் போயிடும். அதோட ஸ்பீடு எல்லாமே பேக்கில் போயிடும். மைண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு மார்க் போடணும். ஓகேவா? தென் வேறு என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் ரீடிங் மஸ்ட்டு. ஓகேவா? இங்கிலீஷ் ரீடிங். தென் குவான்ஸ் அப்ளிகேஷன் சம் டெய்லி 20. ஸோ சிஏ படிச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் இதை பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் டச்லேயே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. சிஏ தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சு இந்த டேஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சிஏ முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் டே வர சிஏ டெய்லி சிஏ படிச்சுக்கிட்டு அகைன் இந்த சிஏலாம் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான். ஓகே ப்ரோ, இப்போ 9th மார்ச் வரை இது கம்ப்ளீட்டட். இப்போ நீங்கள் ரீசனிங் வான்ஸும் டச்சில் இருப்பீங்க. இங்கிலீஷு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல உங்களால் வந்து முடிஞ்சால் இங்கிலீஷுக்கு வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா? இங்கிலீஷ்க்கு வீடியோஸும் பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் உங்கள் மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே, இப்போ 9th மார்ச் முடிஞ்சிட்டு ஓகே. ஸோ மார்ச் 10 இருந்து நம்ம என்ன பண்ணணும்? மார்ச் 10லேருந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சிஏவோட படிச்சுருக்குறோம். இதுவுமே ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ 3 டேஸுக்கு ஒன்ஸு ஒரு மெயின் மார்க்ஸ் போட போகிறோம். ஆக்சுவலாக வந்து உங்களால் முடிஞ்சு யாரால் முடியுமோ நீங்கள் டெய்லி கூட போடலாம், அது பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஓகேவா? பட் நான் ஏன் 3 டேஸுக்கு ஒன்ஸு சொல்கிறேன்னா, நீங்கள் குவான்ஸில் மார்க் எடுக்கணும்னா வெறும் மார்க் போட்டால் மட்டும் மார்க் எடுக்க முடியாது. மார்க்லேருந்து நீங்கள் ஒன்றுமே கற்றுக்கிற முடியாது. நீங்கள் டிஏவேனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், அவ்வளோதான். குவான்ஸில் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனியாக அப்ளிகேஷன் சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ எப்படி போகணுன்னா 10th மார்ச்சில் வந்து நீங்கள் ஒரு மெயின்ஸ் மார்க் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு மெயின்ஸ் மார்க் எடுக்கிறீங்கன்னா அந்த டேவே
ரிவ்யூ பார்த்துருக்கணும். ரிவ்யூ பார்க்கும்போது நான் எப்படி ரிவ்யூ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இங்கிலீஷுக்கு, அதை பார்த்துருங்க. அந்த மாதிரி ரிவ்யூ பார்க்கணும் இங்கிலீஷுக்கு. ரீசனிங் வந்து எல்லா கொஷின்ஸையும் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்காதீங்க. சம் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம பெரிய பஸ்ஸில் கொடுத்து வச்சுருப்போம். அதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பஸ்ஸில் மட்டும் போகிறதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். அப்படி 1 மணி நேரம் போட்டு நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களால் போட முடிஞ்ச கொஷின்ஸை மட்டும் ரிவ்யூ பாருங்கள். இது ரீசனிங்க்கு. ரிமைனிங் கொஷினை ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்ரு. பஸ்ஸில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் எப்படி என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தேவையில்லாமல் உட்காந்து அதில் ரிவ்யூ பார்க்குற பேரில் வந்து உட்காந்து மூளை பிரெயினை வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி எல்லாமே கொலாப்ஸ் ஆகி வச்சிடாதீங்க அந்த டேவை. ஏன்னா மெயின்ஸ் மார்க் போடுறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். அதை ரிவைஸ் பண்ணி எப்படினாலும் வந்து சேர்த்து 5 ஹவர் எடுத்துரும். 5 ஹவர் மேலே எடுத்துரும். ஓகேவா? தென் 5 ஹவர் மேலே எடுத்து பிறகு என்ன பண்ணோம், அடுத்து சிஏ ரிவைஷன். ஓகேவா? சிஏ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிஏ ரிவிஷன் அகைன் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து திருப்பி ஃப்ரெண்டில் இருந்தால் ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். எப்பவுமே பேக்லேருந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா டிசம்பர் மந்த் ஒரு நியூஸ் கொடுத்துருப்பான், அதை அப்டேட் பண்ணி ஜனவரியில் வேறு நியூஸாக மாறிடும். போது நீங்கள் பேக்லேருந்து போனீங்கன்னா டேட்டா வந்து தப்பாக படிச்சுட்டு போயிடுவீங்க நீங்கள். ஸோ அகைன் டிசம்பர்லேருந்து நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? டிசம்பர்லேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படியே பேரலாக கொண்டு போயிருங்க. தென் சிஏ டெய்லி உள்ள அந்த நீங்கள் மார்ச் 1லேருந்து படிக்கணும்ல. ஸோ மார்ச் 1க்கான சிஏ வந்து மார்ச் 10th ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மார்க்கு சிஏ டிசம்பர் ரிவிஷன். இதுக்கப்புறம் வந்து சிஏ வந்து நான் இப்படி சொல்லிடுறேன், இதுதான் சிஏக்கான விஷயம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணால் டிசம்பர் மந்த் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு ஜானு முடிச்சுட்டு ஃபிப் இப்படி நீங்கள் போய் ஆரம்பிச்சிடணும். பேரெலாம் வந்து டெய்லி சிஏ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீக் சண்டே மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் மார்ச் ஃபஸ்ட் வீக் முடிச்சிருப்பீங்களா, அந்த ஃபஸ்ட் வீக்கே ரிவிஷன் பண்ணிட்டு விட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் சிஏக்கு. ஸோ இதுக்கப்புறம் சிஏக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபஸ்ட் டே வந்து மெயின்ஸ் மார்க் எடுத்தாச்சு 10ஆம் தேதி. ப்ளஸ் இது போக உங்களுக்கு டைம் இருக்கும். இதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 10ஆம் தேதி குவான்ஸ் அப்ளிகேஷன் சம் 20. ஸோ மெயின்ஸ் மார்க் போகிற அன்றைக்கி 20. இங்கிலீஷ் ரீடிங் பண்ணணும். தென் இங்கிலீஷில் வந்து ஆர்சி 2 சால்வ் பண்ணணும். நீங்கள் அப்புறம் ஆர்சினை எங்கே ப்ரோ எடுத்து சால்வ் பண்ணுறது, தேடி எங்கேயுமே தயவு செஞ்சு அலைய வேண்டாம். உங்கள்கிட்ட நிறையா மார்க் இருக்குதா, அந்த மார்க்கில் ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி போடாத டெஸ்ட் இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் இருக்கும், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் இருக்கும், யூபிஓ எல்பிஓ, யூபிஐயோட எல்பிஓ, இந்தியன் பேங்கோட எல்பிஓ, அப்புறம் என்ஏசியோட மெயின்ஸ் டெஸ்ட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் பேக்கேஜ் உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக உட்காந்துருக்குது. அதில் சப்மிட் கொடுத்துட்டு அதில் இருக்கிற இங்கிலீஷை ப்ராக்டிஸ், அதில் இருக்கிற ஆர்சியை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மஸ்ட்டு 2 ஆர்சி. தென் இது போக இங்கிலீஷ் ஒரு வீடியோ. ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு இதை பண்ணிடணும் நீங்கள். இப்போ 11th டே என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரீசனிங் செக்ஷனல் மெயின்ஸ் 1. எங்கிட்ட ப்ரோ ரீசனிங் மெயின் செக்ஷன் எடுக்கிறது இப்போ தானே சொன்னேன். என்ஏசியில் இதெல்லாம் இருக்குதுல்ல, அதை நீங்கள் போட்டு வைப்பீங்களா, ரீசனிங் மட்டும் போடுவீங்களா, அதில் இருக்கிற இங்கிலீஷை தான் எடுத்து நீங்கள் ஆர்சியாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற மெயின்ஸ் டெஸ்ட்டோடைய ரீசனிங் செக்ஷனை மட்டும் எடுத்து போட்டுட்டு அதில் இருக்கிற இங்கிலீஷை வந்து டெய்லி 2 ஆர்சிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரீசனிங் செக்ஷனில் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா ரீசனிங் செக்ஷனுக்கு அப்புறம் ரீசனிங்கில் ஸ்பெசிஃபிக்காக டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோடடு பிளட் ரிலேஷனு, கோடடு இது அப்புறம் என்னது இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் மெயின்ஸ் லெவலு. மிஸ்லினியஸ் டாபிக் அந்த டஃப்பான டாப்பிக்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்புட் அவுட்புட்டு. ஓகேவா? இதை பண்ணணும்.
இதே தான் 12th டேக்கும் ரீசனிங் பண்ணணும். ஸோ 11th 12th வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு செக்ஷனில் போடுங்க. ஏன்னா ஏன் செக்ஷனில் போட சொல்கிறோன்னா டெய்லியுமே ரீசன் செக்ஷன் போட்டு தான் ஆகணும், வேறு வழியில். ஏன்னா நீங்கள் கொஷின்ஸ் பிக் பண்ணுறது வந்து அப்போ தான் லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா மெயின்ஸ் பொறுத்தவரை கொஷின் பிக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஒன் டே மெயின்ஸ் போடுவோம், ஒன் டே ஆல்டர்னேட்டிவ் ஒரு செக்ஷனில் போட்டுட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? குவான்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வெறும் மார்க்கு செக்ஷனில் போட்டால் மட்டும் உங்களோட குவான்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவே ஆகாது. ஏன்னா நீங்கள் தெரிஞ்ச கொஷின் மட்டும் தான் மார்க் போடும்போது பிக் பண்ணி போட போகிறீங்க, மித்த கொஷினை ரிலீவ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ குவான்ஸை பொறுத்தவரைய எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் பிஓ உடைய ஐபிஎஸ் பிஓ உடைய ப்ரிலிம்ஸ் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸோட செக்ஷனல் ஆர் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் உள்ள குவான்ஸ் மட்டும் போட்டுருங்க. இது வந்து ஒன்று போடுங்க. ஏன் இது ஒன்று போட சொல்கிறேன்னா, இது வந்து உங்களுடைய ஸ்பீடை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா 20 நிமிஷம், பட் அங்கே வந்து 40 நிமிஷம் இருக்கும், 45 நிமிஷம் இருக்கும். ஸோ இந்த 20 நிமிஷத்தில் உங்களால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி பழகும் போது அங்கே 40 நிமிஷம் இருக்கும்போது அந்த டைமிங் நம்ம மைண்டுக்கு எப்போ இருக்குன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 40 நிமிஷம் 45 நிமிஷங்கிறது பெருசாக தெரியும். ஏன்னா மைண்ட் வந்து 20 நிமிஷத்துக்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் அது. ஓகேவா? தென் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் சம் 30+ மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்கோர் பண்ணாமல் உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவே ஆகாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ மஸ்ட்டு 30. தென் டிஏ சும்மா 2 ஏதாவது. ஓகேவா? ஸோ இது பண்ணால் போதும் குவான்ஸுக்கு. ஸோ இது வந்து 11th and 12th. தென் இங்கிலீஷ் வாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் டெய்லியுமே 2 ஆர்சி போடணும்னு சொல்லிட்டு. ஆர்சி 2 இங்கேயுமே நீங்கள் செக்ஷனில் 1 போட்டுருங்க. தென் வந்து ரீடிங் வீடியோஸ், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ப்ளஸ் இங்கே வந்து இங்கிலீஷ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1 வீக்குக்கு டெய்லி 30 எரர் கொஸ்டின் இதிலேருந்து அந்த மார்ச் 10th ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? டெய்லி 30 எரர் கொஸ்டின் 1 வீக்குக்கு. அப்படின்னா 210 எரர் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. சால்வ் பண்ணி ரீசன் தெரிஞ்சு போடுங்க. சும்மா வந்து எரர் கொஸ்டின் சால்வ் பண்ணி போடாதீங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கு 30 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி 1 வீக்குக்கு. ஸோ இது ஒரு 210 வரும். இது அப்புறம் 3rd வீக்குக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது பண்ணியாச்சா. 3rd வீக்குக்கு வந்து மேட்ச் த காலம் டெய்லி 30. அகைன் 4th வீக்குக்கு ஃபில்லர்ஸ் டெய்லி 30, 7 டேஸுக்கு 210. ஓகேவா? இது வந்து டெய்லியும் பண்ணணும் நீங்கள். ஸோ இது போக என்ன பண்ணணும், ஆர்சி 2, செக்ஷனல் 1, ரீடிங் பண்ணணும். வீடியோஸ் யாராவது வீடியோஸ் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கிலீஷுக்கு 11th டே அண்ட் 12th டே பண்ணணும், 12th மார்ச். ஓகேவா? ஸோ 9th முடிச்சிச்சோம். 10th வந்து நம்ம என்ன பண்ணணும், மார்க் போடணும், இதெல்லாம் பண்ணணும். தென் 11th 12th வந்து நான் சொன்ன இதெல்லாம் பண்ணணும் நீங்கள். இது போக 11th 12th சிஏ நான் முன்னாடியே சிஏ சொல்லிட்டேன் உங்களை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. சிஏ வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு பேரலாக டெய்லி சிஏ படிக்கணும். தென் வந்து 1 வீக் முடிஞ்சுன்னா அந்த டெய்லி சிஏ ரிவிஷன் பண்ணணும். அது போக பின்னாடி இருக்கிற டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி சிஏ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்கள். இதுதான் வந்து ஓகேவா? இப்போ வந்து 11th 12th முடிஞ்சிடும். தென் 13 மார்ச் என்ன பண்ணணும், திருப்பி இந்த பேட்டர்ன் மெயின்ஸ் மார்க் 1 போடணும், ரிவ்யூ பண்ணணும், சிஏ ரிவிஷன் பண்ணணும், டெய்லி சிஏ படிக்கணும். ப்ளஸ் நம்ம இங்கிலீஷ் நான் சொன்னல இது பண்ணணும். திருப்பி 14th 15th அகைன் இந்த இது அப்ளிகேஷன் போடணும். ஸோ அப்ளிகேஷனில் இருந்தால் இருக்குது. ரீசனிங் வந்து செக்ஷனில் போடணும், ஸ்பெசிஃபிக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். குவான்ஸ் வந்து ஐபிஎஸ்பிஓ 1 போடணும், அப்ளிகேஷன் 30 போடணும், டிஏ போடணும்.
ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் அப்படியே மூணு டேஸ்க்காக இதே பேட்டர்னில் அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. இதுவே எனாஃப். ஏன்னா டெய்லியுமே ரீசனிங் போட்டுருவீங்க. குவான்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன் டிஏ தனியாக போடுறோம். ப்ளஸ் ஸ்பீடுக்காக ஒரு SBPO டெஸ்ட் எடுக்கிறோம். இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலே ஈஸியாக ஸ்கோர் தட்டிட்டு போயிடலாம், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ளஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனும் எவ்வளோ எடுக்கணும், என்ன பண்ணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் சொன்ன பிளான் ஒன்று இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்டர் பண்ணணும். உங்கள் ஸ்ட்ராங் ஜோனை வந்து நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மேபி எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நீங்கள் எதாவது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அல்டரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது என்னோடய பிளான். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து அகைன் சொல்லிடுறேன், இப்போ இந்த பிளானை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் கிளியர் பண்ண முடியும். இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. சும்மா கடமைக்குன்ட்டு கிளியர் பண்ண முடியாது. ஸோ அட் தி எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு விஷயம் எப்படி பண்ணுங்கிறத நான் என்னோடதுலேருந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கிளியர் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக உங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. சும்மா அரைகுறையாக நீங்கள் படிச்சிங்கன்னா கஷ்டம்தான். அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க, ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறீங்கன்னா அதை உருப்படியாக பண்ணுங்கள். ஏன்னா அது இப்போ மட்டும் யூஸ் ஆக போகிறது கிடையாது, ஃப்யூச்சர்லையும் யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கால்குலேஷன் பார்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ட் 3 பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.